அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி யூகேயில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன். ரெயின்சிஸ் பேஜஸ் என்றது என்னோட இந்த யூடியூப் சேனல். இதில் வந்து மென்டல் ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் மற்றதோட யூகேயில் வாழ்கிற மக்கள் வந்து எப்படியான விஷயங்களை பயன்படுத்தி தங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களென்ற சம்மந்தமான சில குறிப்புகளை வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததா பிடிச்சிருந்ததுண்டா இந்த ரெயின்சிஸ் பேஜண்ட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து மாடலிங் டெக்னிக் சம்மந்தமாக சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாடலிங் டெக்னிக்கில் இதை சொல்கிறதுக்கு முன்னுக்கு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது வந்து எங்களோட தமிழ் மரபில் வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, குரங்குக்கு புத்தி சொன்னால் அது கூட்ட பிரிக்கும் அப்படின்றது. அதாவது இப்போ நாங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து புத்தி சொல்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட குடும்ப ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு நெருங்கின யாராவது ஒருவருக்கு நாங்கள் புத்தி சொல்லும் பொழுது அந்த நபர் எங்களோட புத்திமதியை கேட்காம அதை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அதுக்கு எதிர்மறையான ஒரு இதை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து இந்த ஆளுக்கு புத்தி சொல்லி ஒரு பிரியோசனமும் இல்லை, இது கேட்காது, இது குரங்குக்கு புத்தி சொன்னால் கூட்ட பிரிக்கிறாங்க தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம மனம் சளிப்படைஞ்சு போட்டுட்டு அந்த புத்தி சொல்கிற விஷயத்துலேருந்து விடுபட்டு நாங்கள் அப்படியே விலகி போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு நாங்கள் புத்தி சொல்கிற பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். இதுதான் அந்த குரங்குக்கு புத்தி சொன்னால் கூட்ட பிடிக்குமாம். அதாவது குரங்குக்கு போய் யாராவது குரங்கு இங்கே வா, நீ இப்படி செய்கிறது பிள்ளை, இப்படி செய் அப்படி செய்யன்னு சொன்னால் அதுக்கு கோபம் வந்து அது தான் இருக்கிற கூட்டையே பிரித்து போட்டு தன் வீடு தான் அதுன்றதை மறந்து அந்த கூட்டையே அது வேணாம்ட்டு பிச்சு போட்டுட்டு வீடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதாவது குரங்குக்கு நட்டம் தான். அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஒரு பிழையான ஒரு வழியில் அது போகுது. அதே மாதிரி சில மனிதர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு முதலாவது விஷயமா ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன், அதே குரங்கை வச்சுக்கொண்டு நமக்கு ஒரு நீதி கதையும் இருக்குது. சின்ன வயதில் நாங்கள் வந்து இந்த கதைகளை நிறைய கேட்டிருப்போம். குரங்கும் தொப்பி வியாபாரியும் கதை. தொப்பி வியாபாரி வந்து தொப்பியை விற்று கொண்டு போகிறாரு. போகிற வழியில் களைப்பு வந்த உடனே ஒரு மரத்தை கண்டு போட்டுட்டு மரத்துக்கு கீழே அந்த தொப்பி கூடையை வச்சு போட்டுட்டு நிதிர கொள்றாரு. எழும்பி பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் மரத்துக்கு மேலே இருந்த குரங்கு முழுக்க இறங்கி வந்து தொப்பியெல்லாம் தலையில் போட்டுக்கொண்டு மரத்தில் ஏறி போயிருந்து விளையாடி கொண்டு இருக்குது. தொப்பி வியாபாரி எழும்பி பார்க்குறாரு, கூடைக்குள்ள இருந்த ஒரு தொப்பியையும் காண இல்லை. உடனே கவலை வந்துட்டு எல்லா இடம் சுற்றி பார்த்தால் குரங்கெல்லாம் தொப்பியோட மரத்தில் நிற்குது. குரங்கு கீழே போடு என்று சொல்லி பார்க்குறாரு. அந்த குரங்கு கீழே போடவே இல்லை. அதுவும் என்ன செய்தண்டா அந்த தொப்பி வியாபாரி செய்கிறதையே பார்த்து அது கீழே போடுன்னு சொல்கிற மாதிரி அந்த சைகைகளை காட்டிக்கொண்டு இருக்குது. கீழே போடு தான்ற மாதிரி அது அந்த உடல் மொழியில் அது காட்டிக்கொண்டு இருக்குது. உடனே அந்த தொப்பி வியாபாரிக்கு ஒரு எண்ணம் கொண்டு வருது, நான் செய்கிறத பார்த்து இந்த குரங்கும் திருப்பி செய்யுது, ஆகவே வந்து ஏன் நான் இதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி போட்டு உடனே தண்டதலையில் இந்த தொப்பியை தூக்கி அந்த குரங்கை நோக்கி எறிகிறாரு. அதை பார்க்குற குரங்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதுகள்ற தலையில் இருந்த தொப்பியெல்லாம் கலட்டி தொப்பி வியாபாரி கீழே தூக்கி எறியுது. அவரும் சந்தோஷமாக அந்த தொப்பி எல்லாம் எடுத்து கூடைக்குள்ள போட்டுக்கொண்டு திருப்பி தொப்பி வேணுமா தொப்பி என்று விற்று கொண்டு போகிறாரு. இதுதான் அந்த கதை. இந்த ரெண்டு விஷயத்துலையும் இந்த பழமொழியில் வந்து நாங்கள் குரங்குக்கு புத்தி சொல்கிறத பற்றி பார்க்குறோம். புத்தி சொன்னால் கூட்ட பிரிக்குது. ஆனால் அதே குரங்கு வந்து அந்த தொப்பி வியாபாரி செஞ்சு காட்டுறதை பார்த்துட்டு தானும் அது மாதிரி செய்யுது. அதுக்கு பேர் தான் இந்த மாடலிங் டெக்னிக். இப்போ வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சில மக்களுக்கு வந்து நாங்கள் புத்தி சொன்னால் அவங்களால அதை கேட்க முடியாது. அதை கேட்டு அது சரி, இவங்க சொல்கிறது சரிதான், இதை நான் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது, இந்த அறிவுரை ஏன் நான் கேட்கக்கூடாது, கேட்டு அதை இந்த வாழ்க்கையிலே நான் அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி சில மனிதர்கள் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்த்து பிழை சரியை உணர்ந்து திருந்தி வாழக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அவங்க வந்து புத்திமதியை கேட்கக்கூடிய மக்கள். சில மக்களுக்கு நம்ம புத்தி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, குரங்கு மங்கி மாதிரி. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க, கேட்க மாட்டாங்க, நம்மளை பேசுவாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்க. ஒருவேளை நீ ஒழுங்காக இருக்கிறியா, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டா, நீ முதல் சரியாக இருக்கிறியா அப்படின்னு பாரு. நம்மளோட வாழ்க்கையே நமக்கு இப்படி நம்ம அவங்கள இப்படி நோக்கி கையை காட்டினா அவங்க நமக்கு இப்படி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு வரும். நம்ம நல்ல நோக்கத்தோடு அவங்களுக்கு புத்தி சொன்னாலும் அதை வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே மக்களுக்கு வந்து நம்ம புத்தி சொல்கிற அந்த இதை ஒரு பக்கத்தால் வச்சு போட்டுட்டு மாடலிங் பண்ணி காட்டுனா சில நேரம் அவங்களுக்கு சரி இது சரி, அதை மாதிரி நானும் செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாடலிங் பண்ணிக்கல வந்து நான் புத்தி சொல்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டு போட்டுட்டு அவங்களுக்கு செயல்
முறைகள் மூலமா மட்டும்தான் அதை செய்யணும். அதை வந்து அவங்கள குத்தி காட்டுற மாதிரியா இல்லாம அவங்களுக்கு நாங்க மாடலிங் பண்ணி காட்டுறோம்ன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இல்லாம நாங்கள் எங்களோட சாதாரண வாழ்க்கையில வந்து அதை எங்களோட வாழ்க்கை முறையாகவே செஞ்சு கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு நெருக்கமா இருக்கிற அந்த நபர், நாங்க திருத்த வேணும் என்று நினைக்கிற அந்த நபரும் என்ன செய்வார் என்று சொன்னா அதை பார்த்து பார்த்து பழகுவார். ஆகவே சில நபர்களுக்கு புத்தி சொல்ற முறையை நிப்பாட்டி போட்டு மாடலிங் பண்ணி பண்ணுறதன் மூலமாகவும் அவங்களோட நடத்தைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். முக்கியமா இந்த மாடலிங் வந்து ஆறாருக்கெல்லாம் நல்லா வேலை செய்ய முடியும் சொன்னா சிறுவர்களுக்கு, இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாடலிங்கால நிறைய நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லலாம். உதாரணமா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒண்டி இருக்குது எனக்கு. அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து மெட்டாக்களோட வந்து எப்பவுமே ஒரு கோபப்படுது, ஆத்திரப்படுது, டக்கண்டு அதுக்கு எரிச்சல் வருகுது. யாரோடையும் கதைக்கும் பொழுது ஒரு நட்பாகவோ அல்லது அன்பாகவோ கதைக்கிற அந்த தன்மை இல்லாமல் இருக்குது. அப்போ எனக்கு அது கவலையா இருக்குது. இந்த பிள்ளையிட இந்த செயற்பாடை வந்து நான் மாற்றணும். ஏனண்டா இது வந்து சமூகத்துக்கு உகந்த செயற்பாடு இல்லை. ஆகவே இந்த செயற்பாடை மாற்றி ஒரு நல்ல ஒரு சமூக ஒற்றுமை உள்ள ஒரு பிள்ளையா இந்த பிள்ளையை நான் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த பிள்ளை வந்து நான் சொல்லுற புத்திமதியே கேட்குது. நான் கூப்பிட்டு வச்சு இருத்தி வச்சு கதை சொல்கிறேன் பிள்ளைக்கு, இங்கே பாருங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல நல்ல சொல்லலாம் பேசணும்னு சொன்னால் பிள்ளைய கேட்கவே கேட்காது. இந்த காதால் கேட்டு இந்த காதால் அதை விட்டு போட்டுட்டு இருக்கும். ஆனால் அதே இது நான் வந்து அந்த பிள்ளைக்கு முன்னால் இந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தவர்களோடையோ சரி அல்லது நான் வந்து சமூகத்தில் சந்திக்கிற நபர்களோடையோ சரி அந்த பிள்ளையை முன்னுக்கு வச்சுக்கொண்டு என்ன விஷயத்தை நான் அந்த பிள்ளை செய்யணும்னு எதிர்பார்த்தனோ அதை வந்து நான் வந்து அந்த பிள்ளையை பார்க்க வச்சு செய்யும் பொழுது அந்த விஷயம் வந்து இந்த பிள்ளைக்கு கூடுன அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் மாடலிங். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு படிக்கிற 10 வயது பிள்ளைன்னு வச்சுக்கொள்வோமே, ஸ்காலர்ஷிப் எடுக்கிற பிள்ளைக்கு வந்து அம்மா சொல்கிறா படி ஒவ்வொரு நாளும் படி, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ணுவான்னு சொல்லி கலாச்சி போயிட்டா. ஆனால் பிள்ளை வந்து புத்தகத்தை திறக்கவே இல்லை அம்மாவுக்கும். அதனால சரியான கவலை, மன அழுத்தம் வந்துட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். உடனே அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சரி நாங்கள் படின்னு புத்தி சொல்கிறத நிப்பாட்டுவோம், நாங்கள் பிள்ளைக்கு மாடலிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு நாளில் 8 மணி தொடக்கம் 9 மணி இரவுல இந்த டைம் வந்து ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மேசையிலவையோ அல்லது ஒரு பக்கத்தாலேயோ கதிரையிலையோ இருந்து புத்தகத்தை வாசிக்கிறாங்க. அல்லது புத்தகத்தை பார்த்து ஏதோ ஒரு குறிப்புகள் எடுக்கிறது, நோட் பண்ணுறது, அப்படியான மாதிரியான விஷயங்கள், படிக்கிற மாதிரியான ஒரு மாடலிங்கை வந்து அந்த பிள்ளைக்கு செஞ்சு காட்டுறாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாகவே 8 தொடக்கம் 9 மணி ஸ்டடி டைம் என்று சொன்ன உடனே அம்மா அப்பாவும் புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் படிக்கிறாங்க. இதை ஒரு கிழமையா பார்க்குற பிள்ளை என்ன செய்யுதுண்டா, ஓகே 8 தொடக்கம் 9 மணி ஸ்டடி டைம், நானும் வந்து படிக்க வேணுமெண்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் படிக்க வழிபடுது. இதுக்கு பேர் இன்னும் ஒரு மாடலிங்குக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெற்றோர், ஒரு முதிய வயதில் இருக்கிற ஒரு 60-60 ஏஜில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக கொடுத்துட்டாங்க. பார்த்தா பிள்ளைக்கு வந்து இந்த நேரம் புருஷனோட சண்டை, ஒரே பிரச்சனை, சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பிரச்சனை. பெற்றோர் 2 பேருக்குமே கவலை. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைய கூப்பிட்டு புத்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்போதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறா, இந்த புருஷனோட அமைதியாயிரு, சந்தோஷமாயிரு அறிவுரை சொல்லி கலாச்சிட்டாங்க. புள்ள அந்த அறிவுரையை கேட்கவே இல்லை. கடைசி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளை வந்து எப்பவுமே அந்த பெற்றோரை தான் பார்த்து பழகுது. பெற்றோரும் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஆர்கியூமெண்டோடையே வாழ்கிற பெற்றோர். எதுக்கெடுத்தாலும் அந்த முதிய 60ஸ்ல இருக்கிற 2 பெற்றோருமே வந்து ஒரு ஆள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அவங்களும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் தான். எதுக்கெடுத்தாலும் சின்ன சண்டைகள், அது பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்காது குடும்பத்தில். ஆனாலும் அவங்களுக்குள்ள வந்து எப்பவுமே ஒரு முரண்பாடான சூழல். அதையே பார்த்து வளர்ந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கும் வந்து தான் திருமணமாகி புதுசாக இருக்கிற ஆளாக இருந்தாலும் தான் விரும்பியே கல்யாணம் முடிச்ச ஒரு ஆளுண்டே வச்சுக்கொள்வோமே, அந்த ஆளுடையும் அதே முரண்பாடு. இதை வந்து அந்த பெற்றோர் உணர்ந்து போட்டுட்டு சரி நாங்கள் புத்தி சொல்றதுனால இந்த எங்களை பிள்ளை திருந்த போறது இல்லை, நாங்களும் மாடலிங் பண்ணி பார்ப்போம். அந்த 60 ஏஜில் இருக்கிற அந்த 2 பெற்றோரும் சேர்ந்து தாங்கள் 2 பேரும் அன்பா இருக்கிறாங்க, ஒரு ஆள் பாராட்டுறாங்க, ஒரு ஆள் செய்யற சின்ன விஷயத்தை
விஷயத்தையும் பெரிய விஷயமா நினைச்சு அந்த பிள்ளைக்கு முன்னால அந்த அந்த பிள்ளை திருமணம் செய்த அந்த அந்த மருமகனுக்கு முன்னால சேர்ந்து அவங்க அப்படி செய்யும் பொழுது அதை பார்க்குற அந்த புதிய தம்பதியும் வந்து அவங்களுமா சரி நம்மளோட பெற்றோர் வந்து இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, இதையும் பார்த்து நானும் அப்படி செஞ்சா என்ன, இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் சந்தோஷமா இருந்தா என்ன, ஏன் நான் சும்மா சண்டை பிடிச்சு பிரச்சனை பட்டுக்கிட்டு இருப்பான், நானும் இனிமேல் இப்படியான சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்ட போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்க போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த இளம் தம்பதிகளும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. 3 விதமான உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, கடைசியான விஷயம், புத்திமதின்றது எல்லாருக்குமே வந்து வேலைக்கு ஆகாது. சில பேர் வந்து புத்திமதியை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க, அதை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து புத்திமதியால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. குரங்கு ஒரே ஒரு குரங்குக்கு 2 விஷயம். குரங்குக்கு புத்தி சொன்னா கூட்ட பிடிக்கும், ஆனா அதே குரங்குக்கு செய்து காட்டும் பொழுது அந்த குரங்கு அதே மாதிரி எங்களுக்கும் திருப்பி காட்டும். தொப்பி வியாபாரியும் குரங்கும். ஆகவே நாங்கள் வந்து சரியான மனிதர்கள் அடையாளம் காணுவோம். புத்தி சொல்லி திருத்த முடியல என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கை முறையில் மாடலிங் மாதிரி பண்ணி பார்த்து அதன் மூலமாக சில மனிதர்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்வோம். நன்றி, வணக்கம்.